வணக்கம். இன்னைக்கு நாம வைதிக் பிசிக்ஸ் யூடியூப் சேனலோட ஆகிரி ஈஸ்வர் கோ கியோ खोजें வீடியோ பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, கடவுளை ஏன் தேடணும்னு கேக்குற கேள்வி. அதேதான். ரிக்வேதத்தோட முதல் மந்திரம், அதோட ஆன்மீக அர்த்தம் என்ன, முக்கியமா பரமாத்மாவை ஏன் தேடணும்னு இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். சரி. பரமாத்மாவை அக்னின்னு சொல்றது, அப்புறம் படைப்போட நோக்கம், இதெல்லாம் பத்தி பேசுவோம். முக்கியமா இது வெறும் மந்திரம் சொல்றதில்ல, அதுக்குள்ள இருக்கிற தத்துவம், அந்த ஆன்மீக பார்வை, அதை புரிஞ்சுக்கிறது தான் நோக்கம். கடவுளோட தன்மை, பிரபஞ்சத்தோட அவரோட தொடர்பு, அதை பத்தி பேசுவோம். ரொம்ப சரி. அப்போ ஆரம்பிக்கலாமா? இந்த ஆதாரத்தோட ஒரு மையக்கருத்தே பரமாத்மாவை அக்னின்னு சொல்றது. ஏன் அப்படி? நம்ம உடம்புல உயில் மாறி இந்த பிரபஞ்சம் முழுசையும் இயக்கிறது பரமாத்மா தான்னு சொல்றாங்க. அவர்தான் படைப்பை தொடங்குறவர். அக்னினா முதன்மையானவர், முன்னோக்கி கொண்டு போறவர், அப்படிதானே? கரெக்ட். ஆனா அது மட்டும் இல்ல, அக்னிங்கிற சொல்லுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு. இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா, பரமாத்மா வெறும் தொடங்குறவர் மட்டும் இல்ல. அப்படியா? ஆமா, அவர்தான் வெப்பம், ஒளி, இது எல்லாத்துக்கும் மூலம். இயற்கை, அணுக்கள், இந்த பிரபஞ்சம் எல்லாத்துக்கும் தலைவர், இயக்குனர் அவர்தான்னு சொல்லுது. ஓஹோ. சொல்லப்போனா நம்ம அறிவு, வெப்பம், இந்த உலகம், இயற்கை எல்லாத்துக்குமே அவர்தான் தலைவர்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது. அப்போ அக்னிங்கிறது வெறும் நெருப்பு இல்ல, அது ஒரு அடிப்படை இயக்கிற சக்தி மாதிரி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. சரி, இதே பரமாத்மாவை புரோஹிதர்னு சொல்றாங்களே, அதென்ன? ஆமா, புரோஹிதர். அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம முன்னாடி எப்பவும் இருக்கிறவர். அதாவது கடவுள் எங்கும் நிறைந்தவர். எங்கும் நிறைந்தவரா? ஆமா, ஒவ்வொரு தூசிலையும் ஒவ்வொரு ஒளிக்கீற்றிலையும் அவர் இருக்கார். இந்த ஆதாரம் சொல்லுது, சதைவ ஹமாரே சம்முக் பர் ஸ்தித் ரஹதா ஹை. எப்பவும் நம்ம முன்னாடி இருக்காருன்னு. அப்புறம் அனூர்ணியான் மகத்தோ மஹியான், அதாவது சின்னதுக்கெல்லாம் சின்னவர், பெருசுக்கெல்லாம் பெரியவர் அப்படின்னும் சொல்லுது. இத நாம படைப்போட நோக்கத்தோட சேர்த்து புரிஞ்சுக்கணும். படைப்போட நோக்கமா? அது என்ன? ரொம்ப தெளிவா சொல்லுது இந்த ஆதாரம். பரமாத்மா இந்த பிரபஞ்சத்தை படைச்சதே ஜீவாத்மாக்களோட நன்மைக்காக தானே. ஜீவாத்மாக்கள்னா உயிர்கள். ஆமா, உயிர்கள். அவங்க அனுபவிக்கிறதுக்கு, அதாவது போகம், அப்புறம் இந்த அனுபவங்கள் மூலமா இந்த படைப்பை சரியா பயன்படுத்தி விடுதலை, அதாவது மோட்சம் அடையறதுக்கும் தான். ஓ. இதுல முக்கியமா இப்படி மோட்சம் அடையிற வாய்ப்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கணும் இந்த ஆதாரம் சொல்லுது. சரி, புரியுது. அப்போ பரமாத்மாவுக்கு வேலை என்ன குணங்கள்லாம் இருக்கு? தேவன் ஒரு வார்த்தை வருது. ஆமா, தேவன். அதுக்கு அர்த்தம் தெய்வீக குணங்கள் நிறைஞ்சவர். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், இந்த மாதிரி எல்லா ஒளிக்கும் அவர்தான் காரணம். அப்படியா? அவர் எல்லா இடத்துலயும் இருக்கிறதால அவருக்கு நகர வேண்டிய அவசியமே இல்ல. அதனாலதான் கால்கள் இல்லாம நடப்பவர்னு ஒரு குறிப்பு வருது. சுவாரஸ்யமா இருக்கே. அது மட்டும் இல்லாம பெரிய பெரிய நட்சத்திர கூட்டங்கள், கேலக்சிஸ் எல்லாத்தையும் தாங்கி நிக்கிறவரும் அவர்தான். காலத்தையும் கட்டுப்படுத்துறவர் அவர்தான். இந்த படைப்பு, அழிவுங்கிற சுழற்சி அது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. ஓகே. இது எல்லாத்தையும் தாண்டி ஹோதான்னு ஒரு அம்சம் சொல்றீங்களே, அது என்ன? அது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து. ஹோதானா கொடுக்கிறவர், எல்லாவற்றையும் கொடுப்பவர். கொடுக்கிறவரா? என்ன மாதிரி? இந்த பிரபஞ்சம், நம்ம உடம்பு, நம்ம செய்யற நல்லது கெட்டதுக்கான பலன்கள், அதாவது கர்ம பலன்கள், இது எல்லாத்தையும் அவர்தான் தர்றார். நாம தான் நினைக்கிறோம் நாம அவருக்கு எதையோ கொடுக்கறோம்னு. ஆனா உண்மையில எல்லாம் அவரால கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஆதாரம் சொல்லுது. எல்லா ரத்தினங்களும், அதாவது எல்லா விதமான செல்வங்களும் வளங்களும் அவர்கிட்ட தான் இருக்கு. எல்லாமே அவருக்கு சொந்தம். இவ்ளோ பெரிய சக்தி, இவ்ளோ குணங்கள், இப்படிப்பட்ட கடவுளை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா. அதுக்கு ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் இருக்கு பாருங்க. கடவுளை நேரடியா புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவரோட படைப்ப, அதாவது இந்த உலகத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். படைப்பையா? ஆமா, ஒரு உவமை கூட சொல்றாங்க. ஒரு வீட்டை வாங்குறதுக்கு முன்னாடி அதை நல்லா பாக்குறோம் இல்லையா, உள்ள எப்படி இருக்கு, வெளி எப்படி இருக்குன்னு. ஆமாம். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம், நம்ம உடம்பு, நம்மள நாமளே, இதையெல்லாம் முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இதையெல்லாம் படைச்சவரை பத்தி யோசிக்கணும், விசாரிக்கணும். இது கேக்குறதுக்கு ரொம்ப நடைமுறையா இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு முக்கியமான விமர்சனத்தையும் இந்த ஆதாரம் வைக்குது. என்ன விமர்சனம்? நிறைய பேர் மத சடங்குகள் செய்றாங்க, கோவிலுக்கு போறாங்க, பூஜை பண்றாங்க. ஆனா அவங்களோட அன்றாட வாழ்க்கையில அவங்க செய்யற வேலைகள்ல கடவுள் இருக்காருங்கிற உணர்வே இல்லாம நடந்துக்கிறாங்க. புரியுது. இது ஒரு மாதிரி பாசாங்குத்தனம் மாதிரி ஆயிடுது. உதாரணத்துக்கு, காலையில பூஜை பண்ணிட்டு வியாபாரத்துல நேர்மை இல்லாம இருக்கலாம்.
கடவுளை பத்தின உண்மையான அறிவு இருந்தா அது நம்ம நடத்தையில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். சரிதான். அதோட கடவுள் உருவமற்றவர், நிராகாரர், எங்கும் நிறைந்தவர், எல்லாம் அறிந்தவர், எல்லாம் வல்லவர், இந்த தன்மைய உணர்றதோட முக்கியத்துவத்தையும் இது வலியுறுத்துது. அப்போ மொத்தத்துல சொல்லணும்னா ரிக்வேதத்தோட இந்த முதல் மந்திரம் சொல்றது நம்மள சுத்தி இருக்கிற இந்த பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிறது மூலமா அந்த எங்கும் நிறைந்த எல்லாம் வல்ல படைப்பாளனை நம்ம தேடணும், உணரணுங்கிறது தான். சரியா? பரமாத்மா, அக்னி, புரோகிதர், எப்படி சொன்னாலும். சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த ஆதாரத்தோட சாரம். இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். கேளுங்க. இந்த ஆதாரம் சொல்ற மாதிரி நீங்க செய்யற ஒவ்வொரு வேலையிலயும் அந்த உயர்ந்த சக்தி உங்க கூட இருக்குன்னு உண்மையிலேயே நம்பி உணர்றீங்களா? இல்ல அது வெறும் சாமி கும்பிடுற நேரத்துக்கு மட்டும்தானா? இது யோசிக்க வேண்டிய கேள்வி. ஆமா. ஒருவேளை அந்த இருப்ப முழுசா உள் வாங்கிக்கிட்டா இந்த உலகத்தோட உங்களோட உறவு, உங்க பார்வையெல்லாம் எப்படி மாறும்னு நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.